You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானிப்பது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் உட்கார்ந்து உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உட்கார்ந்து இவைகளெல்லாம் தியானிக்கும் போது வசனத்தின் ஆசீர்வாதம் எனக்குள் வருகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த வசனமாகிய இயேசு நம்ம கூட இருக்கிறார். வசனமானவர் இப்போ நமக்காகவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண கடந்து போயிருக்கிறார். அவர் உடனே திரும்ப வந்து நம்மை அவரோடு கூட இணைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் வசனத்தில் உறுதியானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க தியானிக்க தேவன் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த முறையும் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியசையா இருக்கிறாங்க. அவங்கள மீண்டும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஏன்னா இது ஒவ்வொரு நிகழ்ச்சியை துவத்து வழங்குறதுனால ஒவ்வொரு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலையும் உங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல் போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது ஏராளமான காரியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தீமோத்திக்கு எழுதின நிருபத்தில் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும் போது நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்ற காரியங்களோடு கூட நம்ம முடித்திருக்கிறோம். அப்போ நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்பதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது தியானித்து கொண்டு இருக்கும் போதே அந்த நிகழ்ச்சி நமக்கு முடிவுக்குள் வந்தது. அப்போ போன எபிசோடில் சொன்ன மாதிரியே வெளி தேசங்களுக்கெல்லாம் கடந்து போவோமானால் அதுக்கு சில கிரியேட்டேரியாஸ் இருக்குது. அவைகளெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். நிபந்தனைகள் இருக்குது. இந்த தேசத்துக்கு வரணும்னா இது இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. அதை போகக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அப்போது அந்த நிபந்தனைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால்தான் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானாலும் வேதம் சொல்லுகிறபடி நிறைய நிபந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு. அப்படி இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்திருப்போமானால் தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து நித்தியமாக வாழப்போகிறோம். ஆனால் இந்த தேசத்துக்கு போய் நித்தியமாக வாழப்போகிறோமா? இல்லை. அங்கே போனாலும் மரணம் வரும், இங்கே இருந்தாலும் மரணம் வரும். அப்போ உலக வாழ்க்கை நிலையற்றது, நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது நித்தியம்தான். உலகம் அநித்தியமானது, அது நித்தியமானது. அந்த நித்திய தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வேதத்தின்படி நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். இங்கே தான் போன முறை முடித்தோம். இந்த முறையோ நம்மத்தில் வர பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆமீன். கடந்த நிகழ்ச்சியிலே கடைசியாய் 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை பார்த்தோம். அதில் வாசித்தது என்ன? விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. ஒரு கமா இருக்கு. கமானாக்கா கண்டினியூ ஆகுது. நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும்னாக்கா நல்ல போராட்டத்தை போராடணும். அதுவும் விசுவாசத்துல போராடணும். ஆமா, அதாவது அங்க வசனம் வாசிக்கும் போது விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடு. அப்போ இந்த விசுவாசத்தில் நல்ல போராட்டம் என்றால் என்ன? அப்போ போராட்டம் மனிதனுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் யோபுவின் புத்தகத்தை சற்றே எடுத்துக்கொள்வோம் என்றால் யோபு 10ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிப்பாக்க பண்ணினீர். அது மட்டுமல்ல, அப்படிக்கு என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணினீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. யார் இதை சொல்றான்னு? யோபு சொல்றாரு. நீர் அப்படின்னு சொன்னா யாரை பார்த்து சொல்றாருங்க? கடவுளை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிப்பாக்குகிறீர். இப்போ ஆண்டவர் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார்? யோபு சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்தார். இப்போ பழி யார் மேல வந்துடுச்சு? ஆண்டவர் மேல. அதான் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி அவங்கிட்ட ஒப்பு கொடுத்தார், உண்மை. ஆனா இங்க என்ன பண்றாருன்னு கேட்டா, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிப்பாக்குகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். என் மேல கோபமா இருக்கிறீர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, போராட்டத்தின் மேல் போராட்டம். அப்போ யோபுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம் இவன் சொல்லிட்டே இருக்கான். ஆண்டவர் கேட்டுனேங்கிறார். அப்போ யோபு முதல் அதிகாரத்திலிருந்து 38ஆவது அதிகாரம் வரையிலும்
ஆண்டவர் பேசல. ம். இப்போ ஆண்டவர் பேசலனாக்கா இடையில ஆண்டவர் பேசினார், அது வேற. யோபு கூட இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணல, சரியா பேசல. இவன் சொல்றதை மட்டும்தான் என்ன பண்ணுகிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போராட்டத்து மேல் போராட்டம், நீர் என் மேல கோமா இருக்கிறீர், சாட்சியை நீர் அதிகரிக்கிறீர் அவர் மேலேயே பழிய போட்டுட்டே வரும்போது டப்புன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோபு கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேள்வி உண்மையாகவே சில நாட்களாய் பல முறை தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு ரெண்டு முறை ஆகிடும் இந்த பகுதி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ள வந்துடுச்சு. என்னன்னு கேட்டா 38வது அதிகாரத்தை பாருங்களேன். 38வது அதிகாரத்துல, அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அதிகரிக்கப்படுத்துகிற இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதும் புருஷனை போல எடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்ப யார் கேள்வி கேட்கறதுங்க? ஆண்டவர் கேட்கறாரு. ஆண்டவர், ஏய் இப்ப அவர் கேட்டதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப ஆண்டவர் பதில் கொடுத்து, நான் உன்னை கேட்கறேன், நீ சொல்லு. ஆமா. இப்போ அவன் சொன்னால போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டு, இப்போ நீ என்ன பண்ணுன்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த அதிகாரத்துல இருந்து இந்த 37ஆம் அதிகாரம் வரை யோபே பேசிக்கிட்டு இருக்கிறார். அத்தனை அதிகாரமும் அவர் பேசுகிற பேச்சும், அவங்க நண்பர்கள் வந்து உட்காந்து பேசின பேச்சுங்களும், அவனை குற்றப்பட்டிருந்தது நிறைய எழுதப்பட்டிருக்கு. இப்ப 38ஆம் அதிகாரம் வரும்போது இதெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இப்ப பதில் கொடுக்கிறார். இப்போ இவ்வளவு நாள் நான் அடிக்கடியா தான் யோசிப்பேன், நம்ம பேசுறதெல்லாம் ஒருவேளை விளையாட்டுத்தனமா அமைதியா ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, கேட்டுக்கிட்டே இருந்து, அவர் அவசரப்பட்டு உடனே பதில் கொடுக்கிறவர் இல்லை, அவர் பொறுமையா தான் என்ன பண்ணுவாருங்க பதில் கொடுத்தா. இப்ப சொல்லும் போது நேத்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் பாஸ்டர். நிகழ்ச்சி என்பது ஒரு நியூஸ் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஒரு புதிய நியூக்ளியர் வெப்பன் ஒன்று செஞ்சுருக்கிறாங்களா, அதை குறித்து ஒரு அறிக்கை செஞ்சுருக்கிறோம். இதை ஒன்றும் டெஸ்ட் பண்ணல, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், அதனால உஷாரா ஜாக்கிரதையா இருங்க, எங்கிட்ட வந்து சும்மா வம்புக்கு இருக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்றத ஒரு அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நடுவரா நின்று பேசுகிறார் தெரியுமா, அவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் எங்களை நிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாராம். இதை பார்த்த ஆண்டவர் என்ன யோசித்திருப்பாரு? ஒரு வசனம் இருக்கும், அவர் நகைக்கிறார். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவ இழுக்கிறான். இப்ப என்ன சொல்றான், இயேசு கிறிஸ்துவே திரும்ப வந்தா கூட இதை நிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதுதான் சொன்னேன், ஒரே ஒரு தூதன் ஒரே இரவு நேரத்துல 185,000 பேரை அப்படின்றத கொண்டு போட்டான். ஒரே ஒரு தூதன், கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த சராசரங்கள் ஆளுகிற தேவன் அவர். ஒரே தூதன் ஒரு பார்வைக்கு பூமி வந்து பஸ்மமாயிரும். ஆமா, ஒருத்தனும் நிக்க முடியாது, ஒரு ராஜ்யமும் நிக்க முடியாது. அவ்வளவு மகிமை உள்ள தேவன் அவர். என்ன பேசுறாங்களே என்பது தெரியாத பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன அந்த கேட்டவன என்ன சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், இவனுங்க இப்படி உசப்பேத்த அவர் வந்துருவாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. உண்மைதான். ஆமா, அதாவது சில நேரத்துல மனுஷன் நினைக்கிறான், நான் கேட்கிற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைப்பான். இருதயத்தின் நினைவுகள் எல்லா நித்தமும் பொல்லாததா இருக்குதுன்னு வசனம். ஆண்டவர் இப்ப பாத்தீங்கன்னா, இதை நான் தொடர்ந்து இந்த 38வது அதிகாரத்துல இருந்து வாசிக்க உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சிரிப்பும் வருது, ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன ஆழமான கேள்வி பாருங்க. இப்போ இந்த 38வது அதிகாரத்தை கொஞ்சம் அப்படி ஒரு அவுட்லைனா நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய வசனத்துல கேள்விக்குறி இருக்கும், நிறைய கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். அங்க இப்போது புருஷனை போல இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல் அப்படின்ட்டு. முத கேள்வி என்ன தெரியுமா, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கேயா இருந்த? நீ அறிவாளினாக்கா சொல்லு. முத கேள்வி. ஆதியாமத்துல பூமியை ஒழுங்குபடுத்துறாருல, அப்ப நீ எங்க இருந்த? நீ எங்கடா இருந்த அப்படின்னாக்கா, அதுல இன்னொரு வார்த்தையும் சேர்த்துட்டு அவர் அறிவாளியா இருந்தா சொல்றா, நீ புத்திசாலினா ரொம்ப புத்திசாலி போல பேசுறியே, இப்ப எனக்கு சொல்லு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்து அதற்கு அளவு குறித்தவன் யார்? எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம்,
நீ வீடு கட்டும்போது இவ்வளோ நீளம் அகலன்னு அளவு குறிக்கும் போது நீ எங்கே இருந்து அதன் மேல் நூல் போட்டவன் யார், அதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அப்போ 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதன் பிறகு அதற்கு அளவு குறித்தவன் அதன் ஆதாரங்களை எதின் மேல் போடப்பட்டிருக்குது. அப்படின்னாக்கா அந்த அஸ்திபாரம் அது ஆதாரங்கள் என்றத 6வது வசனத்துல எப்படி இருக்குங்க? what were the foundation fastened nor who laid its cornerstone. அப்போ அந்த மூளைக்கல்ல யார் நட்டது, யார் வச்சது? இப்போ இந்த ஒரு கேள்விக்கு அவனால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரத்தின் புரண்டு வந்தது போல அதை கதவுகளால் அடைத்தவன் யார்? யார்? சமுத்திரத்தின் அலைகள் வருது, அதை அடைச்சவன் யாரு? இப்படியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி. 2வது அலை இருக்கு இல்லையா, அங்க என்ன சொல்லியிருக்கு, நான் அதற்கு எல்லையை குறித்து கடலுக்கு எல்லையை குறிச்சுட்டு அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. எங்க சொல்றாருங்க? கடல் அலைக்கு. இப்போ மெரினா பீச் இருக்கு, ஆண்டவர் வந்து ஒரு எல்லையை வச்சுட்டாரு. ஆமாம், இது வரைக்கும் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. அப்போ அவர் சொல்லிட்டாராம். அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. இல்லை கண்டிப்பாக பாஸ்டர், அதாவது இப்போ கடல் அலை அது தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டு எங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் அது அவ்வளோ தூரம் வந்து அது அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. அப்போ அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ இங்கே சொல்கிறார், நான் தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நீ இவ்வளவு தூரம் தான் வரணும், இதுக்கு மேல்ட்டு வரக்கூடாதுன்றது. அப்போ அது எல்லையை குறிக்கிறவர் கூட ஆண்டவர் தான். ஆமா, அப்ப பாருங்க, கடற்கரையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்துல ரொம்ப ஆயாசமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க தைரியம் என்ன தெரியுமா, இதுக்கு மேல அலை என்ன செய்யாது, வராது அப்படின்ற நம்பிக்கை. ஆனா அதுக்கு காரணம் யாரு? ஆண்டவர். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலையின் பெருமை இங்கே இருக்க கடவுது என்று நான் சொல்லும்போது நீ எங்க இருந்த? இந்த இப்போ நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம் அதை. இந்த வசனத்தை எல்லாமே ஒரு நாளைக்கு இதெல்லாம் தியானம் பண்ணி ஜனங்களுக்கு நாம சொல்லும்போது உண்மையாவே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்போம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏதோ வசனத்தை வாசிக்கிறோன்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனா அதனுடைய ஆழத்தை பாருங்க. ஆண்டவர் கேட்டாரு, நீ அறிவாளினாக்கா எனக்கு சொல்லு, நீ எங்கடா இருந்த, நீ அறிவாளினாக்கா எனக்கு சொல்லு அப்படின்னு. இங்கிருந்து 10வது வசனத்துக்குள்ள 2 முறை சொல்லிட்டா, நீ எங்க இருந்த. அதே நேரத்தில் ஒரு முறை நீ அறிவாளினா, ஆமா 4வது வசனம் பாரு, நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் எனக்கு சொல்லு, 4வது வசனம் சொல்லிட்டு மறுபடியும் 10வது வசனத்துல நீ எங்க இருந்த அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்க. அது மட்டுமல்ல, படிக்கு நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. என்ன கேள்விங்க அது? உன்னால நீ போக முடியுமா? இந்த நாள் வரையிலும் சமுத்திரத்தின் ஆழம் வரையிலும் போன ஒரு மனுஷனும் இல்லை, கிடையாது. அதுதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது நம்ம உட்காந்து பேசும்போது இந்த லிவியதானை குறித்து பேசணும். அது யோபு தான் சொல்லியிருக்கிறாரு. லிவியதானை குறித்து சமுத்திரத்தில் ஆழத்தில் உள்ள உண்டது. லிவியதான் மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் மேலே வந்து அங்கங்கே ஒதுங்கப்பட்டது, பல கடலின் நடுவில் ஒதுங்கப்பட்டது அப்படின்றத சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து செய்திகளை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ சமுத்திரத்தின் ஆழத்தில் கூட ஒரு மண்டலம் இருக்கிறது, அந்த இடத்துல ஜீவன்கள் இருக்கிறது. ஒரு அளவுக்கு தான் சூரியனுடைய வெளிச்சம் போகும், அதுக்கு பிறகு சூரியனின் வெளிச்சம் இருக்காது. அப்போ இருளிலேயே இருக்கக்கூடிய சில ஜந்துக்கள் இருக்கிறது. அவைகள் சாதாரணமாய் வெளியேறுவதும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு காலம். அவைகள் எல்லாம் வெளியே வருகிற நாட்களிலே அவைகள் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து நீ உலாவினது உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு மனிதனால பதில் சொல்ல முடியாது, இந்த நாள் வரையிலும் சொல்ல முடியாது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்வி. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலையும் அல்லது ஒரு வசனத்துக்கு அடுத்த ஒரு வசனம், உதாரணமா 18வது வசனம், நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்ததுண்டோ, இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வழி எங்கேயா இருக்கு அப்படின்ட்டு அது உனக்கு தெரியுமா, இது எல்லை எங்க இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்படி இதெல்லாம்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் வீடுகளிலே நிதானமாக வாசித்து பாருங்க. ஆண்டவர் பல காரியங்களை இதன் மூலமாய் தெளிவாய் நம்மோடு கூட பேச அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உதாரணமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சேட்டலைட் அந்த இது போயிட்டு பல இடங்களில் பல நாட்கள் பல மாதங்கள் அங்கே தங்கிட்டு இருந்து வராங்க. ஆனால் நாம் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியுமா? இல்லை, இருக்க முடியாது. அதுதான் இங்கே 36ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும் போதே பார்க்குறேன், இந்த இடத்துல 36ஆம் வசனத்தில் who has put wisdom in the mind or who has given understanding to the heart. ஆமென். அங்கெல்லாம் போக முடியும்னா யார் அந்த ஞானத்தெல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ உதாரணமாக ஒரு சில நாட்களாகவே நான் யோசித்தேன். இப்போ இந்த விஞ்ஞான உலகம் என்று சொல்வது, நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகுதான் விஞ்ஞானம் அதிகமாக செய்ச்சு வளர்ந்துடுச்சு. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தம்முடைய உள்ளங்கையில நம்ம அறிஞ்சிருக்காராம். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஏறக்குறைய பல கோடி ஜனங்கள், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் உள்ளங்கையில் வரைய முடியுமா? எப்படி அது சாத்தியமா அப்படின்றதுக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே சில காரியங்கள் இருக்கு. சரி, என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன செல்ஃபோன்லேயே உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அடக்கிட்டு இருக்கோம். ஆமாம். வேணும்னாக்கா உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேருடைய பெயரை கூட என்ன பண்ணலாம், வைக்கலாம், அதில் கொண்டு வந்து வைக்கலாம். இன்னும் அநேக ரகசியங்கள் அங்கே இருக்கு. ஒரு சாதாரண செல்போனுக்குள்ளவே ஒரு மனிதனால் உருவாக்க முடியுமானால், மனிதனால் உருவாக்கப்பட்ட அதற்குள்ளவே அவ்வளவு ரகசியத்தை வைக்க முடியும்னா ஆண்டவருடைய உள்ளங்கையில ஏன் நம்ம வைக்க முடியாது? கண்டிப்பா. அப்போ அவருடைய ஞானம் மிகவும் பெரியதா இருக்குது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் பாருங்க, நாம இந்த 38வது அதிகாரத்தை ஒவ்வொரு வசனமா தியானித்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா நமக்கு அதுக்கு இப்போ நேரம் இல்லை. நேரம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம அதை வாசிக்கலாம். 37வது வசனத்தை பாருங்களேன். ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவன் யார்? மாசின்றது கிளவுட்ஸ். ஆமா, அது என்ன முடியுமா? முடியாது அப்படின்ட்டு அங்க கேட்டுட்டு தொடர்ந்து நீ சிங்கத்திற்கு இரையை வேட்டையாடி 39 வாசிங்க. 39 அதாவது 37 பார்த்தோம்னா பாஸ்டர், who can number the clouds by wisdom, nor who can pour out the bottles of heaven, when the dust hardens in clumps and the cloud clings together. Can you hunt the prey for the lion or satisfy appetite of its young lions? என்று சொல்லப்பட்டிருக்கு. When they crouch in the dens or look in their lair to lie in waste. அங்க அந்த 40வது வசனத்தை பாருங்களேன். சிங்கக்குட்டிகள் தங்கள் இடத்திலே கிடந்து கெபிலே பதிவு இருக்கும் பொழுது அவைகளின் ஆசையை திருப்தி ஆக்குவாயோ? அப்போ அந்த சிங்க குட்டியுடைய ஆசையை கூட உன்னால என்ன பண்ண முடியாது, திருப்தி ஆக்க முடியாது அப்படின்ட்டு அங்க சொன்னது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை அப்படியே வாசித்து வரும்போது, who provides food to the raven when its young ones cry to God, it also cries to God ன்னு போட்டிருக்கிறாங்க. அது பாருங்க, எந்த இடத்துல? 41 வசனம். 41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, அப்போ அது கூட யாரை நோக்கி கூப்பிடுது? தேவனை நோக்கி கூப்பிடுது. ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அப்போ அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்தை சேர்க்கிறது கிடையாது. அவரு அதுதான் என்ன சொல்றதுன்னா, பறவைகள் கூட கூவும் போது தேவனை துதிக்கும். பறவைகளுடைய பாஷை நமக்கு தெரியாததுனால அது தேவனை துதிக்கிற துதி. காலையில் எழுந்து அதுதான் சொல்லுவாங்க, கீச்சுக்கு சென்ற சிட்டு கிளையில் கூவுது, ஊக்கலாங்குருவியும் கத்தது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. காலையில் நீ எழுந்து கடவுளை தொழுது அப்படின்றது அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்னன்னாக்கா, காலையில் எழுந்து பறவைகள் கூட தேவனை துதிக்கிறது, மிருகங்கள் தேவனை துதிக்கிறது, பூமியில் இருக்கிற அத்தனை செடி மர கொடிகள் தேவனை துதிக்கிறது. இவைகள் எல்லாம் மனிதனுக்கு தெரியாது.
மனுஷனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் பயன்படுத்துவது இல்லை, நிராகரிக்கிறார்கள். கூடுமான அளவுக்கு கிறிஸ்துவர்களே நிராகரிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லை, நம்ம தேவனை துதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். போதனைகளை கேட்கறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வசனத்தின்படி வாழ்கிறார்களா, வசனத்தின்படி கர்த்தரை துதிக்கிறார்களா? அப்படி இல்லை. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த வசனங்களை தியானிக்கும் போது, இந்த கேள்விகள் எல்லாம் ஒவ்வொன்றும் யோபை வந்து கர்த்தர் பார்த்து கேட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நிச்சயமா பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்துல இன்னொரு ரகசியத்தை பாருங்களேன், எக்காலத்துக்குரிய ஒரு ரகசியம். அது என்னன்னு கேட்டா 39வது அதிகாரம் 27 பாருங்களேன். 27, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? நீ போய் கட்ட முடியுமா? முடியாது. அது கண்மலையிலும் கண்மலைகளின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் வாசம் பண்ணும். அப்போ நீ உயர போனா கூட அங்க உன் கூட்டை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னொன்னு பாருங்க, ஒபதியா அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒபதியா வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான். ஒபதியாவதுல ஒரு வசனத்தை பார்க்கிறோம், 4வது வசனம். ஏன்னு கேட்டா, மனுஷன் உயர பறக்கிறான், ஆனா உயர பறக்கிறது எதுதான்? கழுகுதான். அதுக்கு அங்க போய் கூட்ட கட்டணுமால நீ போய் கட்ட முடியுமான்னு கேட்டா கட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு அவன் மனுஷன் எங்க போய் கட்டணும்னு நினைக்கிறான்? நிலாவில் போய் கட்டணும்னு யோசிச்சு. ஆனா அது முடியுமா? முடியாது. ஆனா அனுப்ப போறேன், நீ அனுப்பதான் முடியும். அனுப்பிட்ட பிறகு அவனை அங்கிருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு முடியலையே. இன்னைக்கு பலவிதமான அவஸ்தைப்பட்டாங்க. சரி, இப்போ வசனம் என்ன சொல்லுது? ஒபதியா 4வது வசனத்தை பாருங்களேன். Though you ascend as high as the eagle, and though you set your nest among the stars, from there I will bring you down, says the Lord. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நீ எங்க போனாலும், உயர்ல போனாலும் அவனை கீழே கொண்டு வருவேன். நீ கழுகை போல உயர் பறந்தாலும், நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will bring you down அப்படின்றார். ஏன் கேட்டா, பூமியோ மனுஷர் என்று கொடுக்கப்பட்டிருக்குது, வானமோ கர்த்தருடையது. ஆமா. அப்போ விண்மீன்கள், இப்போ நட்சத்திரங்கள் எல்லாமே கர்த்தருக்குரியது. அப்போ இந்த பூமி வந்து மனுஷனுக்கென்று, அதாவது எத்தனை ஆராய்ச்சி பண்ணி நம்ம நிலாவுக்கு போயிடலாம், நம்ம வந்து அடுத்தது சூரியனுக்கு போறோம் எல்லாம் சொன்னா கூட அவங்களை திரும்பவும் கர்த்தர் கொண்டு வந்து கீழே தான் விடுவார் என்பது வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நிலாவில் போய் வீடு கட்டுவோம், நிலத்தை வித்துடுறோம், நிலாவில் வந்து உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் கட்டுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சம்பவமும் அப்படி நடக்கிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. அப்படி நடக்க இவர்கள் முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து கீழே தான் விடுவேன் அப்படின்றது பைபிள் நமக்கு தெளிவாக சொல்ல விஷயம். இதை தான் நடக்க போகுது. அதாவது அதை மீறி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போது நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவங்க சில நாட்களுக்கு முன்னே கடந்து வந்தாங்க. அவங்க ஒரு வேளை 9 மாத காலம் அங்கே இருந்திருக்கலாம். அவங்க மீண்டுமாக கொண்டு வந்து தரை இறக்கப்பட்டு இங்கே தானே விடப்பட்டாங்க. அவங்க அங்கேயே வாசமாக இருக்க முடியலையே. அப்போ அதனால் போய் கண்டுபிடிக்க போய் ஒரு சில இடங்களுக்கு தான் போனாங்க. அவங்க இன்னும் ரொம்ப உயரத்துக்கும் வானாதி வானங்களுக்கும் கடந்து போல. அவங்களுக்கு எந்த அளவில் அந்த ஸ்டேஷனில் போய் வேலை செய்யறதுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்கே போனாங்க, ரொம்ப நாட்களை கூப்பிட்டு வராத இருந்தாங்க. அவங்க சில நாட்களுக்கு போனவங்க சில மாதங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுலேயும் அவரோடு கூட இருந்தவர், அவர் ஆண்டவரை ஆராதித்ததாகவும் ஆராதனைகளில் பங்கு பெற்றதாகவும் நம்பினதாகவும் அவர் ஜெபிக்கிறவராகவும் இருந்ததை சாட்சி கொடுத்ததெல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்போ அவங்க சேஃப் லேண்டிங் உடைய காரணமே அவர் கொடுத்த கடைசி சாட்சி என்னன்னு கேட்டா, கர்த்தர் தான் என்ன கொண்டு வந்தார். அதுதான், ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இருந்ததுனால சேஃபாக லேண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னே வந்து கூட நம்ம தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் லேண்டிங் ஆகும் போது அவர்கள் தன் உயிரை விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஜெபித்தாங்களா இல்லை ஆண்டவரோடு இணைந்தாங்கன்னு தெரியாது, கல்பனா சாவலா. ஆனால் இப்போ இவங்க இறங்கிட்டாங்க. இப்போ இவங்க இறங்குறதுக்கு காரணம் ஒரு ஜெபிக்கிற மனிதன் கூட இருந்தார். ஆண்டவர் இறக்கப்பட்டு அவங்களை கொண்டு வந்து உலகத்துக்குள் சேர்த்துட்டார். மனிதர்கள் ஒருவர் இது சாதனை என்பதை அவர்கள் அந்த மகிமை எடுத்துக்கொண்டு கொண்டாடலாம். ஆனால் இது முழு கணமும் கர்த்தருக்குரியது. ஏன்னா அவங்க கொண்டு வந்து இங்க நிறுத்தணும்னு தேவன் யோசித்தார். அந்த சாட்சியை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் தீர்மானிச்சார். அவங்களை கொண்டு வந்து நிறுத்தினார். அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ எல்லா தேவ சாயலின் பிரகாரம் தேவ சுவாபப்படிதான் ஒவ்வொரு காரியமும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோபு கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி எல்லாம் இந்த அதிகாரத்துல இருக்கும்போது இந்த கேள்விக்கு ஒன்னும் யோபு பதில் சொல்லவே முடியாது. ஆமா,
ஏன்னா எதுக்குமே ஒரு காரியத்துக்கு கூட யோபு கிட்ட பதில் இல்லை. இதே கேள்வி இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்பாருன்னா கூட இதுக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. ஆமீன். அப்போ இங்க பல விதமான கேள்வி ஏன் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவன் சொன்ன வார்த்தை அப்படி, போராட்டத்தின் மேல் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு வரும்போது இந்த 40வது அதிகாரத்தில் கூட ஒரு பெரிய மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டால் 15வது வசனம், இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்துப்பார், பிகமோத்தை கவனித்துப்பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். அப்போ அது எது அப்படின்னு, பிகமுத்துன்றது, ஆனால் அது காண்டா மிருகம் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு, இதோ ஆமாம், அதன் கண்கள் பார்க்கத்தக்க அதை யார் பிடிக்கக்கூடும், அது அதன் கண்கள் பார்க்கத்தக்க அதை யார் பிடிக்கக்கூடும், மூக்கணாங் கயிறு போட்டு அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் அப்படின்னு பிகமோத்தை குறித்து சொல்லிட்டு, அடுத்து லிவியதானை குறித்து இங்கே சொல்லுகிறார். 41வது அதிகாரம் முழுவதுமாய் லிவியதான குறித்து எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மனிதனோடு கூட பேசுகிறதாக பார்க்கிறோம். அப்போ பாருங்க, மனிதனோடு கூட பேசும்போது அந்த மனிதனால ஒரு கேள்விக்கும் பதில் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாதபடிக்கு அவன் தவித்து விட்டு 40வது அதிகாரம் பாருங்க. இந்த லிவியதானை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம கடந்த நிகழ்ச்சியில் கூட இதை லைட்டாக நம்ம பேசியிருக்கோம். இதோ நான் நீசன், ஒத்துக்கிட்டான். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். 4வது வசனம். ஏன்னு கேட்டா, என்னால் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது ஐயா. அதாவது once I have spoken but I will not answer, yes twice but I will proceed no further அப்படின்ட்டார். நான் திரும்ப அவங்ககிட்ட பேச மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவே முடியாது. மனுஷன் யோசிக்கிறான் உலகத்தில் அவன் ரொம்ப ஞானவான்ன்றது, ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஞானத்தை தருகிறவர் கர்த்தர் தான், உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறவர் கர்த்தர் தான். அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன எப்படி ஆரம்பிச்சோம்? போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அப்போ நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும்னாக்கா என்ன வேணும்? போராட்டங்கள் இருக்கு, நல்ல போராட்டம் போராடணும். இப்போ இவருக்கு போராட்டமான காலங்களில் எல்லாம் இவர் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார். நிறைய கேள்விகளுக்கு ஆண்டவரை கேட்டிருந்தாலும் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ உடனே அவர் மனம் திரும்பிட்டார். அந்த இடத்துல மனம் திரும்பிட்டா என் வாயை நான் பொத்துக்கிறேன், இனிமேல் நான் பேச முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் இந்த உலகத்தில் நமக்கு அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய ஞானத்தை நாடி, பரிசுத்த ஆவியின் உதவியை நாடி நாம் அவருக்குள்ள நாம் வாழும்போது தேவன் நம்மை. ஆனால் இந்த நிகழ்ச்சி நாம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும்படி நான் விருப்பப்படுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், ஆரம்ப நாட்கள் அவர் சொன்னார், நான் முன்னாடி பார்த்தாலும் அவர் இல்லை, பின்னாடி பார்த்தாலும் இல்லை, வலது புறத்திலும் இல்லை, இடது புறத்திலும் இல்லாமல் அவர் தன்னை ஒளித்து கொண்டார் அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒளித்து கொண்டாராம். ஏன்னு கேட்டால், இவர் வளவலன்னு பேசும்பொழுது அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டவர் பேசிட்டு பதில் கொடுக்கும் பொழுது இப்போ என்னன்னு கேட்டால், நான் முகமுகமாய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் அங்கே அறிக்கை பண்ணுகிறதாக அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக, யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போடும்போது கர்த்தர் அவன் சிறுவிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் 42:10 வசனம், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அவரை நான் காண்கிறேன், முகமுகமாய் காண்கிறேன். அப்போது ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. தேவன் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, போராட்டத்தின் மத்தியிலே நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ நாம் போராட வேண்டிய போராட்டம் என்னன்னு கேட்டால், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது அவர் போராடி ஜெயிச்சதுனால ஏறக்குறைய இதுக்கு பிறகு 140 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்.
முதல் இருந்த பிள்ளைகளை பார்க்கிலும் அதுக்கு பிறந்த பிள்ளைகள் அழகா இருந்தாங்க. ஆமா. அதுவும் 4 தலைமுறையை பார்த்தாருன்னு 16 வசனம் சொல்லுது. 4 தலைமுறைகளை அவர் பார்த்தார். அதுக்கப்புறமா தீர்க்க ஆயுசு உள்ளவராய் மரித்தார் என்பதை 17 வசனத்தில் கடைசியா முடிக்கும் போது, ஏன்னா அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். அவர் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை பற்றி கொண்டார். அப்போ அவர் தான் சொல்றாரு, என் மெய்ப்பர் பூமியின் மேல் வந்து நிற்கிறதை என் சொந்த கண்களால் காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் காண்பேன். அந்த அளவுக்கு அவர் வெளிப்பாடு பெற்றார். அதனால அடுத்த 140 வருஷம் அவர் வாழ்ந்த இன்னொரு வசனத்தையும் 15வது வசனத்தை பாருங்களேன். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அதுதான் சொல்றேன், பிள்ளைகள் அந்த முந்தி பிறந்த பிள்ளைகளோட பிந்தி பிறந்த பிள்ளைகள் அழகா தேவன் பறக்க வைத்தார். ஏன்னா பிள்ளைகளை தருகிறவர் கர்த்தர், அவங்களை அழகுபடுத்துகிறவர் கர்த்தர். ஏன்னா நம்ம இது வந்து சொந்த சாயலாய் தான் உருவாக்கி இருக்கிறார். அப்போ இவைகளெல்லாம் நம்ம கிட்ட இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பிள்ளைகள், அதாவது அவங்க பிள்ளைகளை சுமக்கும் போது நம்ம இதை சாப்பிட்டு அழகாயிரும், அதை சாப்பிட்டு அழகாயிருவோம்னு சொல்லி. ஆனால் எதுக்குமே ஒரு சின்ன வியாதி வந்தால் எல்லாமே மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். எல்லாமே கர்த்தர் கையில் இருக்கு. அப்போ ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார், அவர் ஓட்டத்தை ஜெயித்தார், அந்த நித்தியத்தை அவர் பாதுகாத்து கொண்டார். உலகத்தில் இருக்கிறவரை கூட அவர் ஆசீர்வாதமா இருந்தார். அதுக்கு பிறகும் அவர் நிச்சயமா யோபு நெடுநாள் இருந்து, அந்த 17வது வசனம் பாருங்க, அழகா முடிக்கிறாங்க. யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்போ இந்த யோபு கூட பாருங்க, உலகத்துல மரணத்தை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இயேசுவும் மரணத்தை சந்தித்தார். ஆனால் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுப்பினார். அப்போ அந்த உயிரோடு கூட எழுப்பின இயேசுவை நாம் பின்பற்றி அவர் சொல்லுகிற உபதேசங்களை கை கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில் நம்ம நடக்கும்போது சாத்தான் பலவிதமான இடர்களை நமக்கு உண்டாக்குவான். ஆனால் அந்த நடுவில் தான் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நாம் போராடி ஆக வேண்டும். இவர் போராடினார், ஜெயம் பெற்றார், தீர்க்க ஆயுசு உள்ளவராய் வாழ்ந்தார். அழகான பிள்ளைகளை அதுக்கப்புறமா தேவன் அவர்களுக்கு பெற்றெடுக்க உதவி செய்தார். அவர்கள் 4 தலைமுறை காணுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நித்திய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அவர் பலத்தை கொண்டு தேவனோடு கூட இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான ஏராளமான காரியங்களை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸை அவங்க வந்து நம்ம மத்தியில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதுக்காக நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன் பாஸ்டர். தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே அடுத்த பகுதியில் சந்திக்கிறோம். இப்போது நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.